நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜிமா, 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 ஐயோ, ராஜி, ராஜிமா, ராஜி, ராஜி, என்னாச்சு? ராஜிமா, 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 ராஜி, ராஜி, ஐயோ எழுந்துருங்க ராஜிமா, ராஜி, ராஜிமா, ராஜி கண்ணு முழிச்சு பாருமா, ராஜி, ராஜிமா, ராஜி, 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 என்னம்மா ஆச்சு திடீர்னு? ராஜி, மெதுவா மெதுவா எழுந்துரு. என்னம்மா? வாங்க சம்பந்திமா, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் எல்லாம் இருக்கட்டும். பெரிய மனுஷன் மாதிரி வெளியில வேஷம் போட்டுண்டா ஆத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்கேளே. சம்பந்திமா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கற்பகம், யாருமா அநியாயம் பண்றது? வேற யாரு? நீங்க தான். அம்மா பாருங்கோ, என் பொண்ணு எப்படி அழுதுண்டு நிக்கிற பாருங்கோ. இந்த ஆத்துக்கு வந்து அழுறதுக்காகவா அவளுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி அனுப்புனேன்? இந்த ஆத்துல யாரும் உங்க பொண்ணு அழற மாதிரி பேசவே இல்லையே. ஐயோ, பெரிய மனுஷனா இருந்துட்டு இவ்ளோ போய் பேசுறேளே. என் பொண்ணு கேவலம் கார் எடுத்துட்டு வெளியில போனதுக்கு அவளை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கேள். சம்பந்திமா, இவர் இல்லன்னா உங்க பொண்ணோட மானம் போயிருந்திருக்கும். கற்பகம், இத பாருங்கோ, நீங்க வெறும் பரமேஸ்வர் ஐயர் தான். ஆனா எங்க ஆத்துக்காரர் மேஜிஸ்ட்ரேட். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் ஜெயில தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிடுவார். மாமி, மாப்ள, உங்களை பார்க்க அப்பாவே தெரிஞ்சதுனால்தான் என் பொண்ணு நீலா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீலா உங்களோட வாழ மாட்டா. சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என் பொண்ண ரொம்ப செல்லமாவும் வசதியாவும் வளர்த்துட்டேன். அந்த வசதியை உங்களால இங்க கொடுக்க முடியாது, அது எனக்கு நன்னாவே தெரியும். ஆனா என் பொண்ண நீங்க அடக்கி ஆளணும்னு நினைச்சேன்னா என்னுடைய உண்மையான சுயரூபத்தை நீங்க பார்க்க வேண்டி வரும். வாடி. பாட்டி. போடா. சரி பாட்டி. என்னன்னா அவ இவ்வளவு பேசிட்டு போறா, நீங்க பதிலே பேசாம உட்காந்துருக்க. என்னையும் நீங்க பேச விடல. இந்த பாருடி, ஒருத்தர் விஷம் கக்கும் போது நாமளும் பேசினா அவளுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதர்மம் எப்பவுமே ஆரம்பத்துல எதிர உள்ளவாளை அவமானப்படுத்தி அகௌரவப்படுத்தி ஜெயிக்க முயற்சி பண்ணும். ஆனா நாம மௌனமா இருந்துட்டா அது கடைசியில சக்தியை இழந்து தானே தோத்து போயிடும். உனக்கு அந்த கீரி பாம்பு சண்டைய பத்தி சொல்றேன் கேளு. பாம்பு விஷத்தோட வேகமா வந்து கீரிய அடக்க முயற்சி பண்ணும். ஆனா கீரி பொறுமையா இருந்து தப்பிச்சு போயிடும். இப்படியே பாம்பு வந்து அடக்க முயற்சி பண்ணி தப்பிச்சு தப்பிச்சு ஒரு 20 தடவை ஆனப்புறம் பாம்பு களைச்சு போயிடும். அந்த நேரத்துல கீரி வந்து ஒரே கடி கடிச்சு ஒரு வெட்டு 2 துண்டாக்கிடும். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுதா நான் சொன்னது? பொறுமை பொறுமை. சரிண்ணா. ஹலோ மிஸ்டர் வர்மா. என்ன இது ஃபார்முலா மிஸ்டர்லாம் கூப்பிட்டு சும்மா வாய் நிறைய சம்பந்தின்னு கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்ல.
ஆனா இந்த காலத்து மருமக எல்லாம் மாமனாரையே பேர் சொல்லிதான் கூப்பிடுறாங்க. சரி வாங்க போலாம். வாங்க. கம். ஏங்க நேத்ராவ சின்ன வயசுல நான் ரொம்ப டீஸ் பண்ணிருக்கேன். இப்ப எங்க வீட்டு மருமகளா வந்து என்ன பாடுபடுத்த போறாலும் தெரியல. என்னங்க மறந்துட்டேன், ஹர்ஷாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி பேசிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ ஹர்ஷா இருக்கானே, அவங்க அம்மா விட்டுட்டு தூங்க கூட மாட்டான். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியாமா தூங்குனியாமான்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பான். இவளும் சும்மா இல்லங்க, ஹர்ஷா சாப்பிட்டியா ஹர்ஷா தூங்குனியா இதேதான். அவன் எங்க போனாலும் அப்படிதான். ஒரு நிமிஷம், நீங்க போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கூட்டிட்டு வரேன் ப்ளீஸ். வாமா. ராஜிமா, அம்மா கிட்ட இருந்து மிஸ் கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. மா, ஃபோன் பண்ணிருந்தியாமா? ஹர்ஷா சாப்பிட்டியாடா? இந்த கேள்வி கேட்காம நீ பேச்சே ஆரம்பிக்க மாட்டியா? இங்க இப்ப மணி 5 ஆகுது. இப்ப யாராவது சாப்பிடுவாங்களா? ஹர்ஷா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? அது வந்து சரி, நீ எப்போ துபாய் வர? மா, நான் தான் சொன்னேன்லம்மா, நான் வந்த விஷயம் இன்னும் இங்க முடியல. ஓ, எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மாசம் இங்க வேலை இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் துபாய்க்குலாம் வர முடியும். அது இல்லடா, அப்பா உன்னை சீக்கிரம் வர சொன்னாரு. மா, நிச்சயமா என்னால வர முடியாது. எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுமா? சரிடா. அம்மா, திடீர்னு எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்லடா, நீ துபாயில இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா கொஞ்சம் கவலைப்படுறாரு. சில பேர் சொல்ற மாதிரி நீ வெறும் கல்தானா? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? எங்கேயோ போயிட்டு இருந்தேன்னு எதுக்கு அந்த டாக்டர் பார்க்க வச்சு என் குழந்தை சாகலைங்கிற உண்மை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் எனக்கு தெரிய வச்ச? நானும் துடிச்சு சத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல தாங்குற சக்தி எனக்கு இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிடா ஹர்ஷா, நீ முக்கியமான வேலையில இருப்ப, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ம், சரிம்மா. வச்சிட்டுமா? தேங்க்ஸ்மா, பை. சரி. ஹர்ஷா என்ன சொன்னா? அவன் இங்க வர்றதுக்கு 1 மாசம் ஆகுமாங்க. 1 மாசமா? நோ, இட்ஸ் டூ மச். நீ அவங்கிட்ட நேத்ரா விஷயத்த சொன்னியா? இல்லைங்க. ஏன் சொல்லல? அவன் கும்பகோணத்துல ஏதோ கொஞ்சம் வேலையா இருக்கானா. இப்ப போய் இந்த விஷயத்த சொன்னா அது அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அவன் அங்கேயே இருக்கட்டுமே. தேவி, ஏன் ஹர்ஷா கும்பகோணத்துல இருக்கணும்னு ஃபீல் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் நீங்க ஹர்ஷாவை துபாய்க்கு வரவழைக்கணும்னு துடிக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லைங்க. ஹர்ஷாவை நான் மட்டும் தான் மிஸ் பண்றேனா? நீ மிஸ் பண்ணல? உனக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்க. ஆமாங்க. என்னமோ நான் மட்டும் தான் அவனை மிஸ் பண்ற மாதிரி. சரி, அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம். சரிங்க. ராஜிமா, ராஜிமா, நீங்க அழற சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது.
உனக்கு கேட்கறது, ஆனா அந்த ஆண்டவனுக்கு கேட்கலையே. என்ன பிரச்சனை ராஜம்மா? எதுக்காக இப்படி அழுவுறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த குழந்தை கிடைக்கலையாப்பா. ஃப்ரெண்டு குழந்தைக்காக அழற மாதிரி தெரியலையே ராஜம்மா. அது உங்க குழந்தையா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை தப்பா எதுவும் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களை அம்மாவை தான் பாக்குறேன். உங்க மேல எந்த தப்புமே இல்ல, இருக்கவும் முடியாது. அது எனக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பர்சன் கூட எங்க அம்மாவை யாரும் குத்தம் சொல்ல முடியாது. அப்படி தவறே நடந்திருந்தாலும் அதுக்கு சூழ்நிலை தான் காரணமா இருந்திருக்குமே தவிர எங்க அம்மாவான நீங்க காரணமா இருந்திருக்க மாட்டீங்க. இது சத்தியம் ராஜம்மா. உங்களை பத்தி நான் நினைக்கிறதெல்லாம் இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் எப்படி தாங்கிக்கிறீங்கன்னு தான். இத பாருங்க ராஜம்மா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க பையனை நான் கண்டுபிடிச்சு தரேன். நீங்க கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் என்ன உங்க பையனை நினைச்சுக்கங்க. ஒருவேளை நாளைக்கே உங்க பையன் கிடைச்சிட்டா கூட நான் அவனுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்துட்டு போறேன். ஆனா இனிமே நான் உங்க முகத்துல இந்த மாதிரி வருத்தத்தை பார்க்க கூடாது. எப்பவும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? சரி, நான் சாமி கும்பிட்டு வரேன் ராஜம்மா. ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயேங்க, ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க. நீ யார்? என் சுவாசம் தானா? நான் யார்? உன் பிம்பம் தானா? நீதான் என் உயிரின் காட்சி. பேசா அந்த தெய்வம் சாட்சி. உயிரின் உறவிலே கேள்வி ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயேங்க, ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க. என் நெஞ்சம் தினம் தூங்காமல் ஏன் உனக்காக இமைக்கிறதோ? என் உயிரின் வலி நாள்தோறும் ஏன் உன் கண்ணில் தெரிகிறதோ? இறைவனே என்ன நியாயமோ? விழிகளை விட்டு இமைதனை பிரித்தாய். இடைவிடா சோகம் தீருமோ? உறவினை வைத்து உயிர்களை வதைத்தாய். யாருங்கே யாரென்று நீயே சொல்லு. நெஞ்சம் உருகியது, மனம் ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயேங்க, ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க.
மாமி தாத்தா கிட்ட நிறைய பேசிட்டேன், நாக்கு வறண்டு போயிருக்கோம். குடிக்க ஜலம் கொண்டு வரட்டுமா? நீங்க செத்து சும்மா இருக்கல. மாப்பிள, உங்களை இந்த ஆத்துல எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி வளர்த்திருக்கா. பாவம் என் பொண்ணு நீலாதான் உங்களை கட்டிண்டு அவஸ்தைப்படுறா. நானும் உங்க டிஸ்கஷன்ல கலந்துக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் உங்க டிஸ்கஷன்ல கலந்துக்கலாமா? வாங்கோ. மாமி இவரு கோதண்டம், எங்க அத்தின் பேர் தெரியும்ல. உங்க கல்யாணத்துல சமையல் கட்டே கதின்னு இருந்தாரே அவர் தானே? கரெக்டா சொன்னேன். எனக்கு சாப்பாடு ரொம்ப இஷ்டம். அதுவும் நீலா கல்யாணத்துல சாப்பாடு ரொம்ப பிரமாதம். நன்னாதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு சந்தோஷமா இல்லையே. இங்க மட்டும் என்ன பெருசா வாழறது? உமாவை கல்யாணம் பண்ணிட்டு ஆத்தோட மாப்பிளையா வச்சிருந்து டெய்லி அவமானப்படுத்திட்டு இருக்கா. இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு உங்களை மாதிரி பொறுப்பான ஒருத்தர் இல்லையே. நான் கல்யாணத்தப்பவே பார்த்தனே, உங்களுக்கு இந்த ஆத்துல மாப்பிள்ளைங்கிற மரியாதையே இல்ல. முகூர்த்த தப்பு கூட உங்களை ஒதுக்கியே வச்சிருந்தாளே. அதுவும் அப்பயே கவனிச்சிடல. மாமி, நான் இப்ப எதுக்காக வந்தேன்னா உங்களை நன்னா பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். எதுக்கு? பின்ன என்ன இப்படி கேட்டேள்? பரமேஸ்வரியோட ஆத்துக்கே வந்து நாக்க புடிங்கிற மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டேளே, இந்த தைரியம் வேற யாருக்கு வரும்? அது மட்டுமா, சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்து அதோட பிளரைய புடிச்சு நன்னா ஆட்டிட்டேளே, எவ்வளோ பெரிய விஷயம் இது. உங்க பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ உங்க எல்லாருடைய கஷ்டத்துக்கு காரணம் அந்த பரமேஸ்வர் ஐயரோட சுயநலம் மட்டும்தான். தாத்தாவோட சுயநலமா? அப்படி என்ன பண்ணிட்டாரு அவரு? இன்னும் என்ன பண்ணணும்? கலாச்சாரம் கலாச்சாரம் சொல்லிண்டு இந்த ஆத்துல யாரையும் வளர விடல. உங்க அப்பாவுக்கு இவ்ளோ அறிவு இருந்தோம் டூரிஸ்ட் கைடா போக வச்சு 50க்கும் 100க்கும் கையேந்த வச்சுட்டார். அந்த 2வது பையன் ராம்கிய வீணா போன குட்டி ஸ்வீட் கடையில உட்கார வச்சு அவன் வாழ்க்கையை வீணாக்கிட்டார். இதோ இவரை பாரு, வீட்டோட மாப்பிளையா உட்கார வச்சு இவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டார். சரி, தான் பசங்களை தான் உருப்பட முடியாம பண்ணினார்னா உங்களை மட்டும் என்ன பண்ணிருக்காரு? ஆயுர்வேதம் இயற்கை வைத்தியம் சொல்லி கேவலமா படிக்க வச்சு உங்க கெரியரையே கெடுத்துட்டார். கரெக்ட் மாமி. இந்த ஆத்துல எல்லாரும் அவர் சொல்றபடிதான் கேட்கணுமா? இதுக்கெல்லாம் கைகூலி அந்த ராஜி. மொத்தத்துல கும்பகோணத்துல இருக்கிற ஒரு ஹிட்லர். அவருடைய ஆதிக்கத்தை அடக்கலன்னா நாம எல்லாரும் வீணா போயிடுவோம். அவருக்கு தான் ஊர்ல ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. நம்மளால அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு எதனால செல்வாக்கு? கூட்டு குடும்பம்ன்ற பேர்ல எல்லாரையும் கூடவே வச்சுண்டு எல்லாருக்கும் சேர வேண்டிய சொத்து பிரிச்சு கொடுக்காம தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த மதிப்பு மரியாதையும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆத்த வித்து குடும்ப சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு நீங்களும் என் மாப்பிளையும் கேட்கணும். என்னது மாமி, தாத்தாக்கு இந்த வீடு மட்டும் இல்ல, கும்பகோணத்தை சுத்தி ஏகப்பட்ட நிலப்புலன்கள் பங்களாக்கள்னு எக்கச்சக்கமா இருக்கு. அத்திமேர், கொஞ்சம் சும்மா இருங்களே. என்ன மாமி இப்படி சொல்றேன்? இத்தனை வருஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு தாத்தா கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டா அது எனக்கு நல்லதா தோணல மாமி. அப்படியா? அப்ப நீங்க கூட்டு குடும்பத்திலேயே இருங்க, நான் என் பொண்ணை அழைச்சிட்டு போறேன். ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதே. அப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. அந்த பெரியவரை சந்திக்கு இழுத்து நாம குடுக்கிற டார்ச்சர்லயே அந்த கிழம் தானாவே சொத்தை பிரிச்சு கொடுத்துடணும். என்ன கோதண்டம், நான் சொன்னது கரெக்டா? அடேயப்பா, சூப்பர் மாமி. நம்ம 4 பேரும் சேர்ந்து கொடுக்கிற டார்ச்சர்ல கிழம் சொத்தே வேண்டான்னு தூக்கி போட்டு ஓடி போயிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ராஜிக்கு ஒரு செக் வைக்கணும். முதல்ல நாம வலைய போடுவோம். அதுல சின்ன மீனும் மாட்டும், பெரிய மீனும் மாட்டும்.